தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னென்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. இதுக்கு நடுவுல இந்த பிக் பாஸ்லாம் ஒரு பிரச்சனை தானே கேட்குறீங்க. இந்த பிக் பாஸ் பிரச்சனை தான். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா தவறா அப்படின்னு ரெண்டு விதமா யோசிக்க வச்சாலே அது பிரச்சனை தான். ஏன்னா அங்க பிரிவினை உண்டாக்குது. நான் ஒரு கமல் சார் ரசிக்கிறேங்க. ஏன்னா அவர் பேசுற ஒரு விஷயமும் குழப்பமா ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் எதையுமே குழப்புற மாதிரி பேச மாட்டாரு. எல்லாமே தெளிவா அவர் உணர்ந்துதான் பேசுவாரு. அந்த விஷயத்துல நான் ஒரு கமல் சாரோட ரசிகன்றதை பெருமைப்படுறேன். மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சிய கமல் சார் துவக்கி வைக்கிறாருன்னு சொன்னதுமே தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி பேர் அந்த பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு மூலையில இருந்து கமல் சாரோட குரல் எழுப்பிக்கிட்டே இருப்பாரு. அது அவர் பாணியிலே சொன்னாக்கா, தன்னையும் சீர்திருத்தி கொண்டு சமூகத்தையும் சீர்திருத்தும் ஓர் சீர்திருத்தவாதி, இல்லையா பகுத்தறிவாதி என்பது ஒரு ஒப்பற்ற கலைஞான கமலஹாசன். இந்த விஷயத்துல கமலஹாசனுடைய ரசிகன் அப்படின்னு சொல்லும் போது நான் பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாம அவரு பிக் பாஸ் நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தொகுப்பாளரா இருக்கிறாருன்னு சொல்லும் போது ஒரு சாமானியனா ஒரு ரசிகனா எனக்கு ஒரு ஏமாற்றுங்க. ஒருத்தர் வரன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. நீங்களாவது வந்து காப்பாத்துங்க, எந்த வகையிலாவது. வேற ஒன்று சொல்லுவீங்க.